ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து பிஜிடிஆர்பிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 1900க்கு மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு டீச்சர் ரெக்யர்மெண்ட் போர்ட்லேருந்து இந்த வருஷத்தில் புதிய ஒரு நோட்டிஃபிகேஷன் முதலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான ஒரு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, 10/7/2025 இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், யாருக்கு அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேட் 1 கேட்டிருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மற்றும் அதர் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் 36,900 உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் சர்வீஸுக்கு தான் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்க. டோட்டலாக 1996 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சியும் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10/7/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 12/8/2025 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக மிஸ்டேக் பண்ண சொல்ல ஏதாச்சும் வந்து பார்த்தா அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். 13/8/2025 16/8/2025 வரைக்கும் எடிட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான தேதி 28/9/2025 அன்னைக்கு தாங்க உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வேக்கன்சியாக வந்து பார்த்தா சப்ஜெக்ட் வைஸாக எந்த கேட்டகரி அப்ளை பண்ணலாம், எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்ல பேக்லாக் வேக்கன்சி 78 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அந்த 78 வேக்கன்சியும் யார் அப்ளை பண்ணலாம். இப்போ ஜென்ரல் கேட்டகரி 1 அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட், தமிழுக்கு வேக்கன்சி இல்லை, இங்கிலீஷுக்கு வேக்கன்சி இல்லை, மேத்ஸுக்கு ஒரு வேக்கன்சி, ஃபிசிக்ஸுக்கு ஒரு வேக்கன்சி, கெமிஸ்ட்ரிக்கு ஒரு வேக்கன்சி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமி அந்த மாதிரி வந்து பார்த்தா வேக்கன்சி டோட்டலாக 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஜென்ரல் கேட்டகரி 2ல் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி, அந்த மாதிரி ரிசர்வேஷன் படி வேக்கன்சிஸை தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ரெக்யர்மெண்ட்டில் பேக்லாக்ல ஒரு 2 வேக்கன்சி, அது எந்த கேட்டகரி அப்ளை பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி டீட்டெயில்ஸ் ஆஃப் கரண்ட் வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் டோட்டலாக 1699 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸாக எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அதையும் வந்து பார்த்தா தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 23 வேக்கன்சி, ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 81 வேக்கன்சி, ட்ரைபல் வெல்ஃபேரில் ஒரு 31 வேக்கன்சி, சென்னை கார்பரேஷனில் 43 வேக்கன்சி, கோயம்புத்தூர் கார்பரேஷனில் 16 வேக்கன்சி, மதுரை கார்பரேஷனில் 4, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6 வேக்கன்சி, விஷுவல் இம்பேரில் 6 வேக்கன்சியும், ஹியரிங் இம்பேரில் 6 வேக்கன்சியும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 7 வேக்கன்சி. இதெல்லாமே வந்து பார்த்தா ஸ்கூல் லெவல் அந்தந்த ஸ்கூல், மதுரை கார்பரேஷன் ஸ்கூல், கோயம்புத்தூர் கார்பரேஷன் ஸ்கூல், அதேமாரி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனுக்கான ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூலில் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 1916 வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி சேர்த்து உங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த ஒவ்வொரு வேக்கன்சியும் இப்போ நார்மலாக அந்த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு 1699 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த கேட்டகரி. இப்போ ஜென்ரல் மட்டும் அப்படின்னா மொத்தமாக 254 வேக்கன்சி, எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் உமனுக்கு மட்டும் 116 வேக்கன்சி. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், ஜென்ரல் வந்து தமிழ் கொடுத்துருக்காங்க 64, ஜென்ரல் உமன் தமிழ் மீடியம் 28. அந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க அந்த மாதிரி 1 by 1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாரி டீச்சிங், நான் டீச்சிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரியாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரிசர்வேஷன்லாம் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ பிஎஸ்டிஎம்க்கு வந்து பார்த்தா எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, இதெல்லாமே நீங்கள்
தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மொத்தமாக 42 பக்கங்கள் ஒன்பதுனா செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி வந்து 53 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருக்கீங்க, விடோவாக இருக்கீங்க அப்படின்னா 58 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜ் பேப்பர், அதாவது நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கு லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும், தமிழ் அல்லது இங்கிலீஷில் 50% மார்க் எடுத்திருக்கணும். கூடவே வந்து பார்த்தா பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து 45% மார்க் எடுத்துட்டோம், கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க்கு அல்லது பிஎட் மற்றும் பிஎஸ்சி ஏடு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அண்டு அது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய பேச்சுலர் டிகிரி மற்றும் மாஸ்டர் டிகிரியில் ஒரே லாங்குவேஜாக இருக்கணும். அதாவது நீங்கள் தமிழ் அல்லது இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேச்சுலர் டிகிரிலையும் தமிழ் தான் முடிச்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரிலையும் தமிழ் தான் முடிச்சிருக்கணும். அப்படி மாற்றி முடிக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ லாங்குவேஜ் முடித்தவங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி ரெண்டுமே தமிழ் அல்லது ஆங்கிலம் முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க அல்லது பிஏ ஏடு முடித்தவங்க பிஎஸ்சி ஏடு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுதான் லாங்குவேஜ் பேப்பர். அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் அகாடமிக் சப்ஜெக்ட், அதாவது லாங்குவேஜ் பேப்பர் தவிர்த்து மீதி இருக்க சப்ஜெக்ட்லாம் இருக்க பாருங்க. மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், எக்கனாமிக் அந்த மாதிரி சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன கல்வி தேவைன்னா சேம் அதே மாதிரி தான் போஸ்ட் கிராஜுவேட்டில் அந்த சப்ஜெக்ட் மேக்ஸோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அல்லது எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி மேலே சொல்லியிருந்தாங்க பாருங்க சப்ஜெக்ட், அதை நீங்கள் முடிச்சிருக்கணும். கூடவே பிஎட் கேட்டிருக்காங்க, 50% மார்க் எடுத்துருக்கணும். அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டை வந்து பார்த்தா 50% மார்க் எடுத்துகிட்டு பிஏ ஏடு பிஎஸ்சி ஏடு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சேம் இதுலேயும் அதே மாதிரி தான் உங்கள் பேச்சுலர் டிகிரி மற்றும் மாஸ்டர் டிகிரியில் ஒரே சப்ஜெக்ட் முடிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் மேத்தமேட்டிக் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேச்சுலர்லேயும் மேக்ஸ் தான் முடிச்சிருக்கணும், மாஸ்டர் டிகிரிலையும் மேக்ஸ் தான் நீங்கள் முடிச்சிருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒரே சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பேசிக்காக இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா பிஜி டிகிரி, அதில் சொல்லியிருக்க சப்ஜெக்டில் ஏதாச்சும் ஒரு பிஜி டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தாவே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டைரக்டர் கேட்டிருக்காங்க கிரேட் 1. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அல்லது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடித்தவங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஹெல்த் மற்றும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடித்தவங்க. கூடவே ஆண்டு டிகிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அது முக்கியமானது. அதுக்கப்புறம் அல்லது வந்து பார்த்தா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்புறம் பிபிஎட் இன்டகிரேட்டட் 4 இயர்ஸ்க்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கூடவே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எம்ஏடு முடிச்சிருக்காங்க பாருங்கள், எம்பிஏடு முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் எம்பிஏட் ஆஃப் அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் டூரேஷன் ஆஃப் எனி நேஷனல் கோல்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிபிஏடும் முடிச்சிருக்கணும். அப்போ அது மட்டும் இல்லாமல் எம்பிஏடும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, மூணாவதாக கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% மார்க். ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனாக அதுக்கான குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட குவாலிஃபிகேஷன் தான் முடிச்சிருக்கணும். அது முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு பிஏ பிஎட் அப்புறம் பிஎஸ்சி ஏடு முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். உங்களுடைய பேச்சுலர் டிகிரியும் மாஸ்டர் டிகிரியும் ஒரே டிகிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்றத துர்க்க பாருங்கள். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் கிரேட் 1 தனியாக ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, அந்த சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இதாங்க உங்களுக்கான கல்வி தகுதிக்கான இன்ஃபர்மேஷன். அந்த கல்வி தகுதி எப்படி இருக்கணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேட்டர்னில் நீங்கள் கல்வி தகுதி முடிச்சிருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஈக்குவலண்ட் என்னென்ன இருக்குது, என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக வருது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா அதுக்குன்னு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்பில் போயிட்டு ஸோ மேத்தமேட்டிக்கு ஈக்குவல் என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி ஈக்குவலன்ஸ் எதுன்னு பார்த்துட்டு அப்படி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகே, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா என்ன அதை பற்றிலாம் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். 12 டிகிரி முடித்தவங்க டபுள் டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. இதிலே உங்களுக்கு ஈக்குவலன்ஸுக்கான டிகிரி என்னென்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எந்தெந்த கோர்ஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலண்ட் அதெல்லாம் நீங்கள் இதில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜெக்டில் முடிச்சிருக்கணும், நீங்கள் மாற்றி முடிக்கிறீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, டாக்குமெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. டாக்குமெண்ட் 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா டிப்ளமோ டீச்சிங் முடித்தவங்க அதுக்கான மார்க் ஷீட், யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட், கன்சால்டேட் ப்ரொஃபஷனல் கேட்டிருக்காங்க. பிஜி முடித்தவங்க அதுக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கன்சால்டேட் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட்டு.
அப்புறம் பிபிஎட் அந்த மாதிரி முடிச்சவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணுங்கள். அது தவிர்த்து ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ட் டிகிரியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஜிஓ காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் மேத்தமேட்டிக் ஈக்குவலாக வந்து பார்த்தா ஒரு சிலது அந்த எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து இது மேத்தமேட்டிக் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க சொல்ல நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை ஹையர் ஸ்டடீஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எது ஈக்குவலண்ட் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஈக்குவலண்ட்டாக வருது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பிஎஸ்சி மேத்தமேட்டிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் இது வந்து ஆச்சாரியா அந்த யூனிவர்சிட்டியில் இது எந்த டிகிரி ஈக்குவலண்ட் அப்படின்னா எம்சிஏக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஈக்குவலண்ட்டாக வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஈக்குவலண்ட் அர்த்தம், அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் அந்த என்ஓசியாக இருக்கட்டும் டிஃப்ரெண்ட் 7% அந்த மாதிரி முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டையும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு trb.tngovernment.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 600 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகரி 600 ரூபாய், எஸ்சி எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனுக்கு 300 ரூபாய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமுக்கான பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல பார்ட் ஏல தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. 30 கொஷினுங்க 50 மதிப்பெண் எக்ஸாம் இருக்க போது 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதித்தேர்வு இருக்க போது மினிமம் நீங்கள் 20 மார்க் எடுத்தாகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் OMR பேஸில் தாங்க உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இது வந்து பார்த்தா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் மற்றும் ஃபிசிக்கல் டைரக்ட் கொடுத்துருக்காங்க. 3 மணி நேரம் எக்ஸாம். மெயின் சப்ஜெக்டில் 110 மதிப்பெண்ணும், எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 30 மதிப்பெண்ணும், ஜென்ரல் நாலேஜில் 10 மதிப்பெண், டோட்டலாக 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைப்போம். OMR மெத்தட் தான். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் 130 மதிப்பெண்ணும், எஜுகேஷன் சைக்காலஜி ஒரு 10 மதிப்பெண், ஜென்ரல் நாலேஜ் 10 மதிப்பெண், 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது எல்லாமே OMR ஷீட் தாங்க. ஸோ குவாலிஃபை மதிப்பெண் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மீடியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்க போது கொஷின் பேப்பர். அதர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தா தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. OMR மெத்தடில் தான் பார்ட் ஏ வந்து பார்த்தா தமிழ்மொழி கட்டாய தகுதி தேர்வு, பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் அந்தந்த சப்ஜெக்டுக்கான மெயின் பேப்பர். ஸோ லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 14 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்கல் எஜுகேஷன் போன்ற 14 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் பேசிக்காக உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கான ஜாப் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதாங்க இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக வழங்கியிருக்காங்க. PGDRB போஸ்ட் கிராஜுவேட் வித் BEd முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ பாட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசி தேதி 12/8/2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.